வபிதில் குர்பா, உறவினர்களோடும் நல்ல முறையில் நீங்கள் நடக்க வேண்டும். இப்போ இன உறவுகள் இவர்களை பேணுவதும் இஸ்லாத்தில் வலியுறுத்தப்பட்ட ஒரு கடமை. இன உறவுகளை துண்டிப்பது என்பது பெரும்பாவங்களில் ஒன்றாகும். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், லா யதுகுலுல் ஜன்னத காத்திஉ ரஹீம், இன உறவுகளை துண்டிப்பவன் சுவர்க்கம் செல்ல மாட்டான் என்று சொன்னார்கள். இப்போ இன உறவை நான் என்னுடைய இன உறவை துண்டித்தால் நான் சுவர்க்கம் போக மாட்டேன். அதே நேரத்தில் இன்னமொருவருடைய இன உறவை நான் துண்டித்தாலும் நான் சுவர்க்கம் போக மாட்டேன். எப்படி என்றால், இன்றைக்கு சில கணவன்மார் இருக்கிறார்கள், மனைவியினுடைய உறவினர்களை விட்டும் மனைவியை துண்டிப்பார்கள். மனைவிக்கு கட்டளையிடுவார்கள், நீ போனால் தலாக் சொல்லுவன், நீ போனால் அங்கேயே போய் இருக்க வேண்டியதான். யார? அந்த பெண்ணுடைய உடன் பிறந்த சகோதரனுடைய வீட்டுக்கு, அந்த பெண்ணுடைய உடன் பிறந்த சகோதரியின் வீட்டுக்கு. இவர்களிடத்தில் பெரிய விஷயமாக இருப்பது இவர்களுடைய பிரஸ்டீஜும் இவர்களுடைய ஈகோவும் தான். ஆனால் இதன் மூலம் அவர்கள் செய்வது மிகப்பெரிய ஒரு பாவம் என்பதை இவர்கள் மறந்து விடுகிறார்கள். உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்க போகாம இருக்கலாம், உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்க பழகாம இருக்கலாம், அது கூட கூடாது. ஒரு முஸ்லிம் என்கிற வகையில் ஒரு முஸ்லிம் இன்னும் ஒரு முஸ்லிமை வெறுப்பது ஹராம். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொன்னார்கள், 3 நாட்களுக்கு மேல் வெறுத்த நிலையில் மூத்தானால் நரகம் போவார். அப்போ அது ஒரு டேஞ்சரான ஒரு முஸ்லிம் என்கிற ரீதியில் வெறுக்க முடியும். ஆனால் இன உறவு என்கிற வகையில் உங்களுடைய மனைவியை நீங்கள் தடுப்பதற்கோ அவர்களை போகக்கூடாது என்று சொல்வதற்கோ அவர்களுடைய உறவை துண்டிப்பதற்கோ உங்களுக்கு உரிமை இல்லை. அதையும் தாண்டி நீங்கள் உங்களுடைய ஈகோ முக்கியம் என்று மனைவியை தடுத்தால் லா யதுகுலுல் ஜன்னத காத்திஉ ரஹீம், இன உறவை துண்டிப்பவன் சுவர்க்கம் போக மாட்டான் என்ற அந்த எச்சரிக்கைக்குள் வந்து விடுவீர்கள். இப்போ இன உறவு என்று சொல்லும்போது, பேணுவது என்று சொல்லும்போது அவர்களோடு பேசுவது, அவர்களுக்கு உதவி செய்வது, அதே போன்று அவர்கள் நோய்வாய்ப்பட்டால் நோய் விசாரிக்க செல்வது, அவர்கள் துன்பப்பட்டால் ஆறுதல் சொல்வது, அவர்களுடைய வீட்டில் ஒரு நல்லது நடந்தால் அதில் கலந்து கொள்வது, இப்படி எல்லா விஷயங்களிலும் அவர்களோடு நாம் கவனமாக இஸ்லாம் சொல்லக்கூடிய வழிகாட்டலை பேணி நடக்க வேண்டும். ஆனால் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஸ்ஸதகத்து, அதாவது நெருங்கிய உறவினர்களுக்கு சதக்கா கொடுப்பது சதக்காவும் சிலத்து ரஹீமும் என்று சொன்னார்கள். நெருங்கிய உறவினர்களுக்கு சதக்கா செய்வது சதக்காவாகவும் அமையும், அதே நேரத்தில் சிலத்து ரஹீம் இன உறவை பேணியதாகவும் அமையும். அப்போ நம்முடைய சதக்காவில் நம்ம ப்ரையாரிட்டி யாருக்கு கொடுக்கணும்? முன்னுரிமை நெருங்கிய உறவினர்களுக்கு தான் கொடுக்கணும். சிலர் இருக்கிறாங்க, மாஷா அல்லாஹ், வெளியில் பெரிய கொடை வள்ளல், குடும்பத்தில் உள்ளவங்க வறுமையில் இருப்பாங்க, நெருங்கிய உறவினர்கள் வசதி இல்லாமல் இருப்பாங்க, வந்து கேட்குறவங்களுக்கெல்லாம் நிறைய கொடுத்துட்டு இருப்பார். இப்போ இவர் உண்மையிலே இன உறவை பேண தவறுகிறவர். இப்போ இன உறவு அவர்களோடு நல்ல நெருங்கிய உறவினர்களோடு நல்ல முறையில் நடக்க வேண்டும். அடுத்ததாக வல் யதாமா, அனாதை குழந்தைகளோடு நல்ல முறையில் நடக்க வேண்டும். ஏற்கனவே அனாதை குழந்தைகள் தொடர்பாக நாம் விரிவாக பார்த்திருக்கிறோம். அனாதை குழந்தை என்பவர்கள் பருவ வயதை அடைவதற்கு முன்னால் தந்தையை இழக்கக்கூடிய பிள்ளைகள் அனாதை குழந்தைகளாகும். தந்தையை இழக்கக்கூடிய பிள்ளைகள் அனாதை குழந்தைகளாகும். தந்தை இருக்கிறார், தாய் மூத்தானால் அது அனாதை அல்ல. தந்தை உயிரோடு இருக்கிறார், தாய் மௌத்தா பேத்தான்றதுக்காக பிள்ளைகள் அனாதை கிடையாது. தந்தை இருந்தால் பிள்ளைகள் சாதாரணமான திஃபில்கள் தான். ஆனால் தாய் இருக்கிறார், தந்தை மூத்து என்று சொன்னால் அந்த குழந்தை அனாதை குழந்தையாகும். பருவ வயதை அடைகிற வரைக்கும் அவர்கள் அனாதை குழந்தைகள் என்கிற அந்த நிலையிலே இருப்பார்கள். அவர்களோடு நல்ல முறையில் நடக்க வேண்டும். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக பிரியமாக இருந்தார்கள் அனாதை குழந்தைகள் விஷயத்தில். அதாவது யாருடைய குழந்தையாக இருந்தாலும் சரி. அதனால தான் அவர்கள் சொன்னார்கள், அன வக்காஃபிலுல் யதீமி ஃபில் ஜன்னதி ஹக்கதா, நானும் அனாதை குழந்தைகளை பராமரிப்போரும் சுவர்க்கத்தில் இவ்வாறு இருப்போம் என்று தன்னுடைய நடுவிரலையும் சுட்டு விரலையும் சேர்த்து காட்டினார்கள். அப்போ உண்மையிலேயே ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிக பிரியமானவர்களாக இருப்பவர்கள் அனாதை குழந்தைகள் விஷயத்தில் அக்கறை செலுத்துபவர்கள், அவர்களை கவனிக்கிறவர்கள். அடுத்ததாக அல்லாஹ் சொல்கிறான், வல் மசாக்கீன், ஏழைகளோடு நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். ஏழைகளோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்றால் ஏழைகளுக்கு உதவி செய்வது பிரதானமாக அது வரும். அதே போல் நம்முடைய ஜக்காத்தை ஏழைகளுக்கு கொடுப்பது, ஏழைகளுடைய கஷ்ட நஷ்டங்களில் நாமும் பங்கெடுப்பது,
அவர்களுக்கு ஆறுதல் சொல்வது, இவைகளெல்லாம் அதிலே வரும். அப்போ ஏழைகள் பக்கத்து வீட்டில் இருக்கலாம், தூரத்தில் இருக்கலாம், ஜமாத்தில் இருக்கலாம், அந்த ஏழைகள் விஷயத்திலே நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். அதே போல் வல்ஜாரி தில் குர்பா, அண்டை வீட்டாரில் உங்களுடைய நெருங்கிய அண்டை வீட்டார்கள் இருப்பார்கள். இப்போ நெருங்கிய அண்டை வீட்டார்கள் என்றால் நம்முடைய உறவினர்கள். நம்முடைய உறவினர்கள் அண்டை வீட்டுக்காரர்களாக இருந்தால் அவர்களோடு நல்ல முறையில் நடக்க வேண்டும். உங்களுக்கு தெரியும் அண்டை வீட்டாரை பற்றி இஸ்லாம் சொல்லக்கூடிய வழிகாட்டல்கள். இப்போ ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு நாள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்னிடம் வந்து அண்டை வீட்டாரோடு நல்ல முறையில் நடக்க வேண்டும் என்று வசியத் செய்து கொண்டே இருந்தார். அவர் சொன்ன வசியத்தை நான் கேட்கும்போது என்னுடைய மனதில் ஒரு பயம் வந்து விட்டது. இவர் சொல்லி கொண்டு போகிற ஸ்டைலை பார்த்தால் என்னுடைய சொத்திலிருந்து அண்டை வீட்டாருக்கு பங்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லிவிடுவாரோ என்று நினைக்கிற அளவுக்கு வலியுறுத்தினார் என்று. அண்டை வீட்டார்களோடு நடப்பது இஸ்லாம், நல்ல முறையில் நடப்பது இஸ்லாம். அண்டை வீட்டாரோடு நல்ல முறையில் நடப்பது என்பது மார்க்க கடமை, கட்டாய கடமை. இன்றைக்கு நிறைய அண்டை வீட்டாரோடு நல்லா இல்லை. அதில் நான் திரும்பவும் சொல்கிறேன் என்றால், இந்த தொழுகையாளிகள் நிறைய இதில் மிஸ் பண்ணுறாங்க. 5 வக்து தொழுவார் ஜமாத்தோடு, சில நேரம் முன்சஃபில் தொழுவார், தஹஜ்ஜத் தொழுகையில் ஈடுபடுவார், ஆணாகவும் இருக்கும் பெண்ணாகவும் இருக்கும். தொழுகையில் பேணுதல் பக்கத்து வீட்டுக்காராக்களோட சண்டை. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு பெண்மணியை பற்றி சஹாபாக்கள் வந்து சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், ஒரு பெண் இருக்கிறார், அவர் ஃபர்லான தொழுகைகள், நஃபிலான வணக்கங்களை நல்ல முறையில் மேற்கொள்கிறார், குறிப்பாக இரவு தொழுகையில் அவர் ஈடுபடுகிறார். இப்போ தஹஜ்ஜத் தொழுகிறார் எழும்புறார் என்றால் ஃபர்து தொழுகையில் கண்டிப்பாக பெர்ஃபெக்டாக தான் இருப்பார். அதே போல் சுன்னத்தான நோன்புகள் அதிகமாக நோட்கிறார். இப்போ சுன்னத்தான நோன்பு நோட்கிற ஒருவர் கடமையான நோன்பில் உண்மையாகவே பேணுதலாக இருப்பார். இப்போ இப்படி அந்த பெண்ணுடைய சிறப்பம்சங்களை சொல்லி கொண்டு போன சஹாபாக்கள் திடீரென சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், இப்படி இருந்தாலும், இரவு தொழுகையில் ஈடுபடக்கூடியவராக இருந்தாலும், அதிகமாக சுன்னத்தான நோன்புகள் நோக்கக்கூடியவராக இந்த பெண் இருந்தாலும், பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு இவர் தொல்லை கொடுக்கிறார் என்று சொன்னபோது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹிய ஃபின்னார். அல்லாஹ் அக்பர். அந்த பெண்மணி நரகத்தில் என்று சொன்னார்கள். அப்போ சின்ன விஷயம் அல்ல அண்டை வீட்டாருக்கு தொல்லை, சும்மா பொறாமப்படுறது. அது குறிப்பாக நம்ம பெண்கள் மத்தியில் நிறைய அடிக்கடி ஞாபகம் மூட்ட வேண்டிய ஒரு விஷயம். பக்கத்து வீட்டுக்காரர்களோடு பொறாமப்பட்டு பக்கத்து வீட்டுக்காரருக்கு சதி செய்யக்கூடிய நிறைய பேர் இருக்கிறாங்க. அவர்களுடைய குடும்பத்தை பிரிக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அவதூறுகளை நிறைய பரப்பக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், சும்மா போட்டு ஒரு ஆதாரமும் இல்லாமல். இவர்கள் மிகப்பெரிய ஆபத்தில் இருக்கிறார்கள் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அண்டை வீட்டாரோடு நல்ல முறையில் நடக்க வேண்டும் என்று சொல்லுகிற இஸ்லாம் அண்டை வீட்டாரை 2ஆக பிரித்து சொல்லுது. ஒன்று என்ன? அல் ஜார் தில் குர்பா, ஒன்று நெருங்கிய உறவினர்கள். இதுக்கு சில தஃப்சீராசிகள் சொல்கிறாங்க முஸ்லிம் அண்டை வீட்டார். அண்டை வீட்டார்களில் குர்பா என்று சொல்வது நெருக்கமானவர்கள், முஸ்லிமாக இருக்கக்கூடிய அண்டை வீட்டார்கள். 2வது வல்ஜாரில் ஜுனுப், அந்நிய அண்டை வீட்டார்கள். அந்நிய அண்டை வீட்டார்கள் என்று சொன்னால் முதல் கருத்தின்படி உறவினர் அல்லாத அண்டை வீட்டார்கள், 2வது கருத்தின்படி முஸ்லிம் அல்லாத அண்டை வீட்டார்கள். அப்போ எப்படியோ ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சுன்னாவை நம்ம பார்க்கும்போது, ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் சஹாபாக்களும் அண்டை வீட்டிலே யூதர்கள் இருந்தாலும் அவர்களுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து அவர்களையும் நல்ல முறையில் கவனிக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம். எனவே அண்டை வீட்டாரை பொதுவாக இஸ்லாம் வலியுறுத்துகிறது. குறிப்பாக அண்டை வீட்டார் முஸ்லிம்களாக இருந்தால், நெருங்கிய உறவினர்களாக இருந்தால் அவர்களுடைய விஷயத்தில் கவனம் செலுத்த வேண்டும். முஸ்லிம் அல்லாத அண்டை வீட்டாராக இருந்தாலும் அவர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும். முஸ்லிம் அல்லாத அண்டை வீட்டார்களோடு நல்ல முறையில் நடக்கிற போது அவர்களுக்கு முஸ்லிம்களை பற்றிய நல்லெண்ணம் ஏற்படும், இஸ்லாத்தை பற்றிய நல்லெண்ணம் ஏற்படும். அதன் மூலம் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பும் வரும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எமது நிகழ்ச்சிகளை யூடியூப் வாயிலாக தொடர்ச்சியான பயான்களை பார்வையிட டாக்டர் முபாரக் மதனி ஆஃபீஷியல் எனும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.